மதுரையில் ஐயர் பங்களா பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கங்க. முதல்ல இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா கடல் கன்னிங்க. இவங்க நல்லா பார்க்குறதுக்கே கடல் கன்னி மாதிரி தான் இருக்காங்க. கடல் கன்னி இதை பிள்ளைங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி மதுரையில் எப்போவுமே போட்டதில்லை, ஃபாரினில் தான் இந்த மாதிரி இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ஆஃப் இயர்லி லீவுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. எங்களுக்கே பார்க்குறதுக்கு வியப்பாக இருந்துச்சு. அதனால தான் பிள்ளைகளெல்லாம் நீங்களும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி இந்த வீடியோ போடுறேன். இந்த கடல் கன்னி எல்லாருமே கொஞ்சம் நேரம் நின்று வியந்து தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதனோட என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். உள்ளே நுழையும் போதே நல்லா பண்ணியிருக்காங்கங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு நபருக்கு 100 ரூபா. அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சு கீழே இறங்கினோம்னா நம்ம ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி சுற்றி மீன் எந்த பக்கம் திரும்பினாலுமே ஒரிஜினல் மீனுங்க. அந்த மீனை நல்லா ஃபுல்லாக ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி தான் உள்ளே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மீனுமே காஸ்ட்லியாக இருக்குங்க. ரொம்ப விலை உயர்ந்த மீன் உயிரோடு போகுது. அதை பிள்ளைங்க உள்ளே போகும்போது அதை தொட்டு விளையாடுற மாதிரி நம்ம பக்கத்துலேயும் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஏசி அங்கங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு கூலிங் நல்லா கிடைக்கிதுங்க. நல்லாயிருக்கு உள்ளே போகும்போது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் எக்ஸிபிஷன்லாம் நம்ம வச்சுருப்பாங்க பாருங்கள், ரைடு அதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லா ரைடுமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ரைட்லலாம் என் பேத்தியும் என் பொண்ணும் ஏறி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதில் ஒரு ரைடு பார்த்தேங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கே பயமாக இருந்துச்சு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. தலைகீழாக வருதுங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. குழந்தைகளை கூப்பிட்டு போங்க. குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரியும் குட்டி குட்டி பிள்ளைங்க விளையாடுற மாதிரியும் நிறைய கேம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் சாப்பிட்றதுக்கு அப்பளம், நல்ல ஃப்ளேவரோட நல்ல ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் மாதிரி நிறைய ஜாமானும் இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நிறையா இருக்குது. நீங்களும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.